தவறாக நாரதரையும் உங்களையும் நிந்தித்து பேசிவிட்டேன். அதற்காக என்னை மன்னியுங்கள், மன்னித்தருளுங்கள். வேகமாக வந்து என்னை அழைத்து செல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. இந்த ஆட்ட போட்ட பொம்பளையால் விளங்காத குடும்பத்துக்கு காலமாடுக்கு கட்டுத்தரையை வாரினா விளங்க போட்ட மாட்டா. முருகா வலுவா மாட்டிட்டீங்களே மாமா, மாமா அன்னைக்கு
சிவா சந்திரகலாதரா 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 சர்வசிவா சந்திரகலாதரா சர்வசிவா எக்காலம் பொற்பாதம் பணிந்திருக்க எமக்கு நல்வரம் அருள்வாய் தேவா 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 ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக சக்தி ஓ நமக கலியுகத்தில் எங்கும் பிரச்சனைகள் கலியுகத்தில் எங்கும் பிரச்சனைகள் அதிகரித்தே கொண்டு இருந்தது மதவாத பிரச்சனைகள் சாதி கலவரங்கள் மத கலவரங்கள் இவை அனைத்தும் புதுமையல்ல பழமையே அன்றே அசுரகுலத்தார்கள் துவக்கி வைத்தார்கள் சுரசை என்னும் ராட்சசியின் மக்களான சூரபதமன் சிங்கமுகன் தாரகாசுரன் 3 ஆண் குழந்தைகளும் அசமுகி என்ற ஒரு பெண் குழந்தையும் எனது தந்தை சிவபெருமானிடத்திலே அநேக வரங்களை பெற்று தேவர்களை இம்சைக்குள்ளாக்கி வந்தார்கள். அவர்களுடைய அராஜகங்களையும் அக்கிரமங்களையும் வேறறுக்க வேண்டி எனது தந்தை சிவபெருமானோ 6 முகங்களிலிருந்து 6 தீப்பர்கள் தோற்றுவிக்க 6 தீப்பர்களையும் அக்னி தேவன் கரத்தில் தாங்க அக்னி தேவனோ தாழ முடியாமல் ஆகாய கங்கையிடம் கொடுக்க நாணப்புள் நிறைந்த கையிலில் உள்ள நாணப்புள் நிறைந்த சரவண புகையிலே இடு நாம் 6 குழந்தைகளாக அவதரித்தோம். 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு ஆறுமுகனாக காட்சி தந்து கந்தன் என்று பெயர் சூட்டி எனது அன்னை கொடுத்த சக்தி வேலை கண்டு சூரபதுமணி என்று சூரசம்சாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தேவியானையை மணிமுடித்து இன்று கழுகாசனம் வீட்டியிருக்கிறோம். ஏதோ ஒரு தேவகாரம் கேட்கின்றது. நாரதர் வந்து கொண்டிருக்கிறார், கவனிப்போம். இருந்தாலும் எனது அன்னை பராசக்தியின் அம்சம், ஆதிபராசக்தியின் அம்சம் பராசக்தி. அந்த பராசக்தியின் அம்சம் இங்கே குடிகொண்டிருக்கின்ற எனது அன்னை சக்தி வீர மாகாளியை வணங்கி என் கதைப்பணிக்கு செல்கிறேன். தாயை கருமாள் உதட்ட உதட்ட தட்டி எறும்பு எறும்பு இங்கிட்டு மேல ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே, கடைக்கண்ணாலே காத்திடுவாய் காலமெல்லாம் காத்திருவாய், கடைக்கண்ணாலே காத்திடுவாய் காலமெல்லாம் காத்தருவாய். கருமாரி எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி துணையே மனமாயி, தாயே கருமா
நமக்குரிய நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார், கவனிப்போம். அல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, அல்லாத எளியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, கடலால் படை வீடும் நிலையான ஜோதி உன்னை சொல்லாத நாளில் சுடர்மிகும் அடிவேல துறையமுதே நந்தமிழே உன்னை சொல்லாத நாளில் சுடர்மிகும் அடிவேல. உன்னை சொல்லாத நாளில் சுடர்மிகும் அடிவேல சுடர்மிகும் வடிவேல சுடர்மிகும் வடிவேல. முருகா வணக்கம். வருக வருக நாரதரே, கலைவாணியின் புதல்வரே, இசை சித்திரரே, நான்முகன் செல்வரே, வருக வருக. தங்களுடைய வருகையால் இந்த கழுகாசனம் பெருமையடையட்டும். இந்த அடியவனை நாடி வந்த காரணத்தை அறிய ஆவலாக உள்ளேன். இருந்தாலும் தங்களையும் தமிழால் இசையால் நான் வரவேற்கணும் அல்லவா? உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் துண்டாகுமே. இனிதான துறைஞான இசை மேலையே, இனிதான துறைஞான இசை மேலையே, எனதன்பு உயர்வான தவையோடியே. இனிதான துறைஞான இசை மேலையே, எனதன்பு குறைவான தவையோடியே. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை, மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வரவேற்கும் தவையோடியே, மதிப்போடு வரவேற்கும் தவையோடியே. இனிதான துறைஞான இசை மேலையே, எனதன்பு உயர்வான தவையோடியே. எனக்கென்று புறத்தீரையா, நேராக எனக்கென்று புறத்தீரையா. இசை மேலையே, எனதன்பு உயர்வான தவையோடியே, எனதன்பு உயர்வான தவையோடியே, எனதன்பு உயர்வான தவையோடியே. வருக வருக நாரதரே, என்னவெல்லாம் கண்டீர், எங்கெல்லாம் சென்றீர், இதை எனக்கு நேராக உரைப்பீரையா? முருகா, நான் 2 மணி தேக்கிற மனுஷன் முடித்துவிட்டு
மூவுலகம் சென்று மும்மூர்த்தி தம்பதி சமதரை கண்டு அவர்களின் ஆசையும் பெற்று அதன் பின் எம்மது தொழில் காரணமாக இப்புவி உலகின் தென்திசையில் வேள்விமலை சாரலிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது சிற்றொரு இடத்தில் திருச்சோலை மத்தியில் ஒரு கனியை கண்டவுடன் முருகா அர்ப்பணம் சொல்லிவிட்டு தங்களுக்கான ஓடோடி வந்திருக்கின்ற முருகா, அன்று ஒரு கனியை கொண்டு வந்தீர், இன்று ஒரு கனியை கண்டு வந்தீர். கண்டு வந்த கனியால் சிறப்பு பழனி என்ற ஸ்தாபனம் அமைவதற்கு காரணமாக இருந்ததும் தாங்கள் தான். முதியோர் சொல் வார்த்தையும் முது நெல்லிக்காயும் முன்னே கசப்பாக இருந்தாலும் அதனுடைய சுவையை பின்னாலே தான் அறிய முடியும். அதை அன்பதற்கிணக தாங்கள் கொண்டு வந்த கனியால் பழனி என்ற ஸ்தாபனம் அமைவதற்கு காரணமாக இருந்தாலும் இன்று கண்டு வந்த கனியால் எமக்கு சிறப்பு என்னவென்று முக்காலம் அறிந்த முனிவரே, எனக்கு எக்கோலம் என்று உமக்குத்தான் தெரியும். அந்த கனிக்கு சிறப்பு இருக்கும் அல்லவா? கனி இருக்காது. நீங்க நினைக்கிறீங்க அன்னைக்கு கொண்டு வந்த கனியால் கையில கட்ட கழுத்துல போட்ட நெத்தில போட்ட தலையை மொட்டை அடிச்சு அன்னைக்கு கோமநாடு நிக்க வச்சுட்டு போயிட்டீங்களே. இன்னைக்கு அந்த கனி இப்ப கனியை பார்த்து வந்திருக்கேன் அப்படி சொல்றீங்களே, உங்களை பெருமையாகத்தான் நான் சொன்னேன். ஆனா அன்னைக்கு பழனி அப்படின்னு ஒரு திருத்தலம் கிடைக்கப்பட்டது. திருத்தலம் என் அன்னையால் எனக்கு வழங்கப்பட்டு அவள் கொடுத்த வாக்கு என்று கண்டு வந்திருக்கும் இந்த கனியுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். இதன் மூலம் இன்னும் ஒரு படைவீடு கிடைக்கிறது. மிக்க நன்றி. அதை சிறப்பு சொல்கிறேன். மக்களுக்கும் தேங்கலே பூக்கடியை கண்டு மனம் பூரித்தே ஐய முருக 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 மாங்கனிக்கும் தேங்கரளி மங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேங்கரளி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை ஒரு பூங்கனி கண்டு மனம் பூரித்தே முருகா 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 நான் கனவு அக்கணியை இக்கரமே சென்று அதை இதனைக்கே வேண்டுமையா தண்ணீர் குளத்தருகே சன்னியாசி போலிருக்கும் ஞான திருமகனே கணபதி கண்ணீமணியே காண குருநகையே கனிவென்று தருவாயே வருவாயே. இதான் முருகக்கிழமை சிறப்பு. மாங்கனிக்கும் தேங்கதனி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. கண்டவுடனேயே முருகன் ஞாபகம் தான் என்று சொன்னால் தங்களுக்கு அனுப்பிரியர் அல்லவா? கண்டு வந்த கனி எனக்காகவே, உங்களுக்காகவே, எனக்காகவே, வேற யாரும் போய் பறிக்க முடியாது. உங்களுக்கென்றே படைக்கப்பட்டது. நீங்க என்னமோ தொட்டு பாத்தீங்களா? நான் தொட்டு பார்த்தா நான் கொண்டுட்டு போயிருப்பேன். உங்ககிட்ட வந்து சொல்றேன். எட்டி நட்டி தான் பாத்தீங்க? பார்த்த உடனே இல்ல, பக்கத்துல தான் பார்த்தேன். நான் எட்டியெல்லாம் போகல. பார்த்த உடனே முருகா முருகன் எட்டி போயினா அது வெட்டியா போயிரும் இல்லையா? நீங்க சுட்டித்தனமான ஆளு. உண்மைதான். ஆமா ஆமா. மாங்கனிக்கும் தேங்கதனி வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. மா பலா வாழை இந்த 3 கனியை விட சிறந்த கனியாக இருக்கின்றது. அதற்கு மேலான கனி. கல்வனை கவிஞனாக்கி மாபெரும் புறவனாக்கி ராமாயண காவியத்தை வால்மீகி என்னும் அஸ்ரத்தான் இந்த உலகிற்கு தந்த உத்தமரே
நாரத மகரிஷியே நாரத மகரிஷியே சாக்கியமென்று முடியே சாக்கியமென்று முடியே சாக்கியமென்று முடியே சாக்கியமென்று முடியே கண்டகனி சாக்கியமென்று முடியே கண்டகனி சாக்கியமென்று முடியே ஐம்புலன்களுக்கும் சுவையை தரக்கூடிய அளவிற்கு கனிக்கு பெருமை உண்டு. சொல்லுங்க. ஊறு ஒளி ஓசை நாற்றம் காயம் செவிக்கு கண்ணிற்கு முருகா காதிற்கு கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவால் சுவைக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கலாம். இப்ப எனக்கு 3 சுவை கொடுத்தது. தங்களுக்கு 3 சுவை. அழகான பொருட்களை ரசிக்கலாம், அதற்குத்தான் கண்ணை படைத்திருக்கிறார். உண்மை. அனுபவிக்க நினைக்கலாமா? அனுபவிக்க மிகப்பெரிய தவறு அல்லவா? இனிமையான இசையை கேட்கலாம், அது காதிற்கு சுவை. காதிற்கு சுவை. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடுது தென்னங்காத்து. சொல்லால் செய்வது காற்று இல்ல காத்து. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடுது தென்னங்காத்து. அந்தரத்திலே நல்ல பச்சை கிளிகள் வெள்ள ஆளோளம் பாடுது நம்மை பார்த்து, ஆளோளம் பாடுது நம்மை பார்த்து. இந்த குருத்து இருக்கல, தென்னம் குருத்து, அதுல போய் அப்படி காத்து வருஷம்ல அப்படி சலசலன்னு இருக்குமா? அந்த மாதிரி அந்த அந்த கனி அப்படி உரசும் போது இசை காதிற்கு கேட்பதற்கு அவ்வளவு சுவையாக இருந்தது. அந்த கனி பழுத்து பலாப்பழம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா என்ன வரும்? அதோடைய நறுமணம் அதோடைய நறுமணம் கவிழ்ந்தது, அதனை வாசனை நுகர்ந்தேன். அப்ப காதிற்கு சுவை கொடுத்தது, கண்ணிற்கு சுவை கொடுத்தது, நாசிக்கு சுவை கொடுத்தது. அப்படி நாக்கால நக்கு பார்க்கக்கூடிய சுவையும் கட்டி அணைக்கக்கூடிய சுவையும் உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும், வேற யாருக்கும் கொடுக்காது. பச்சிகள் கூட தொட்டு பார்க்கிறது. அதை பற்றி பச்சிகள் கண்டால் மேலும் அதை பற்றி பச்சித்திடாரோ சொல்வீர் நாரதரே, பச்சித்திடாரோ சொல்வீர். பச்சிகள் கண்டால் மேலும் அதை பற்றி பச்சித்திடாரோ சொல்வீர் நாரதரே, நாரதரே. பச்சிகள் கண்டால் பறந்தோடுவாரையால், பச்சிகள் கண்டால் பறந்தோடுவாரையால், பச்சமுடனே செல்வீர் செல்வீர் செல்வீர். பச்சிகள் எல்லாம் பறந்தோடும் அளவிற்கு அந்த குருகால் பறவைகள் அறிவுக்கு எட்டாத உரத்தில் இருக்கிறது. மனம் வாக்கு காயம் முடிச்சிடக்கூடிய
திரிகரங்களுக்கும் எட்டாத உரத்தில் இருக்கிறது. பறந்தோடுகின்ற கனி என்ன அருவருப்பான கனியா இல்லை சுரூபமான கனியா? அருவருப்பான கனி தங்களுக்கு பார்த்து வருவேனா? அற்புதமான கனி. பறவைகள் அறிவுக்கு எட்டாதவர். அறிவுக்கு எட்டாதவர். உங்கள் ஒருத்தருக்கு எட்டும் கிட்டும். எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் அக்கனியை எப்படி கொய்திடலாம்? நான் ஏறி பறிக்கும் அளவிற்கு அந்த கனிக்கு வலிமை இருக்கின்றதா? இருக்கிறது முருகா. எங்களை பிடித்தல உங்களை பிடி தாங்கும் அவ்வளவு வலுவுள்ள கொம்பு. மேன்மையுள்ள அக்கனி வெவ்விதம் மேவும் புரிகளுண்டோ? மிக்க மேன்மையுள்ள அக்கனிக்கு மேவும் புரிகளுண்டோ? மேன்மையுள்ள அக்கனி வெவ்விதம் மேவும் புரிகளுண்டோ? குழிந்த முகமுண்டு, கொங்கைகள் உண்டு, பழுதில்லாத கண்கள் உண்டு, நிமிர்ந்த நடை உண்டு, நேர்கொண்ட பார்வை உண்டு, தமிழ் ஞான செருக்கு உண்டு. கண்டு வந்தது ஒரு பெண்டு. ஆதிகள் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் அங்கிற்கு வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா? ஆதியிலே அறிவே நாரதரே, ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி இருவருக்கும் அரியா வயதிலே 5 வயதிலே நான் கொடுத்த வாக்கு இன்று பாதியிலே நிற்கிறது. அமிர்தவள்ளியாகிய தேவயானியை நான் திருப்பரங்குன்றத்திலே வைத்து மனமுடித்தேன். இன்று சுந்தரவள்ளி இளையவன் எனக்காக இங்கே திணைப்புணம் காவல் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக, உங்களுக்காகவே. நான் இப்பொழுது தவளை திருமணம் முடிக்க வேண்டுமா? இல்ல, அந்த கதை பாட பாருங்க. பாடுங்க. சும்மா பாருங்க. முடிச்சு நம்மது. சரி. பாடுவோம். சும்மா பாருங்க. ஏன்னா தொட்டம்ல சரி, தொட்டாச்சனம். பெண்களுக்குள்ள தொட்டாச்சனம். சரி சரி. அவள் வேடூர் குலமாக இருப்பதால் தாங்களும் ஒரு வேடுவரை போல சென்று மானே 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 என்று மானை திருத்தி சென்ற மான்மகளே ஒரு முறைக்கு உங்க அம்மா மக நான் வருகிறேன். இதே குலத்தில் செல்ல வேண்டுமா? இல்லை, ஒரு வேடுவராக செல்ல வேண்டும். வேடுவர் குல பெண்ணாக இருப்பதால் நான் வேடுவராக வேடுவராக சென்று வேண்டிய பல விளையாட்டுகள் புரிந்து திருமண கோலத்தோடு காட்சி கொடுங்க. அதுல முதல்ல பாமாலை பாடி சந்திரகுமாரனே முதல்ல அருமை மாமா தர்மா மாமா தொட்டு வச்சிருக்காரு. வீண் போகாம வெற்றிகரமா அந்த சொக்கனா விருப்பு பேரை வெற்றிகரமா காப்பாற்றி கொண்டு வரும் உங்களுக்கு என்றும் அழியாத புகழ் மாலை அடையாகட்டும். வருகிறேன். சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இவரங்க மேடையில் இந்த சொக்கனா திருப்பு மண்ணையும் பெருமையும் ஊரினுடைய புகழையும் ஏற்படுத்துவதற்காக எங்களுக்கெல்லாம் முன்னால் சித்தப்பா சமூகவேல் அவர்கள் நடித்தார்கள், சித்தப்பா கணேசமூர்த்தி அவர்கள் நடித்தார்கள், அண்ணன் செல்வம் அண்ணன் அவர்கள் நடித்தார்கள், அண்ணன் ஆதி நாராயணன் இவர்களெல்லாம் நடித்தார்கள். அதற்கு பின்னாடி தம்பி தென்னவன் இந்த ஊரை பேரும் புகழ் பெற்றதற்காக நாரதராக தோண்டி நடிக்கிறார்கள். அவர் அண்ணன் பேரு செந்தில் அண்ணன். நம்மளுடைய ஊரு பேர்களை நம்ம இந்த ஊர்ல இருந்தாலும் கூட ராஜேந்திர அண்ணன் இவர்கள்லாம் நம்மளுடைய ஊரை வெளியில் புகழ் பெற்று இந்த சொக்கநாதர் என்ற நேமை பெருமைப்படுத்தி வருகின்றார்கள். அதற்கு பின்னால் இந்த கலை நம்மளுடைய ஊரில் அழிந்து விடுமோ என்றதை நினைத்தோம். தம்பி சேதுபதி
இந்த வரங்க மேடையிலே வேளாண் வேளாண் விருத்தனாகவும் நடித்து இந்த ஊருக்கு கலை ஒயிலாட்டத்தையும் கற்றுக் கொடுத்து அண்ணன் படையப்பா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆசிரியராக போட்டு 10 பேரை உருவாக்குங்க என்று சொன்னது போல இந்த ஊர் மட்டும் இல்ல, சில ஊர்களில் எத்தனையோ ஊர்ல முளைப்பாரி போட்டாலும் இந்த கலைகளை வளர்த்து தம்பி நம்மளுடைய சேது அவர்களுக்கு பெருமை சேர்த்ததை போல எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் இந்த மாலையும் மலர் மாலையை சூட்டி பெருமைப்படுத்துகின்றோம். பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய நமது 5 கரை பங்காளிகள் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரை சொல்லுங்கப்பா. காஞ்சிரங்குளத்தை சேர்ந்த சுப்பையா அண்ணன் அவர்கள் பாவம் சேது வந்ததுல இருந்து இந்த மேடையை 100 வட்டம் ரவுண்ட் அடிச்சிட்டாரு. அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வேடனாக நடிக்கக்கூடிய சேதுபதியான் அவர்களுக்கு இந்த சால்வையை மலர் மாலையாக சூட்டுகின்றோம். தம்பி ஒரு 9 டீ கொண்டு வாப்பா. அதாவது காஞ்சனகுளத்திலிருந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எனக்கு கோடவட்ட நாடகத்துக்கே எடுத்துட்டு வந்தாங்க. அவர் நாட்டாம கருத்தாத்தேவர், அவர் ரைஸ் மில்காரு மாமா, அவர் ராமருடைய அக்கா மகன் தொழிலதிபர் அவர் மகாலிங்க அண்ணன், இவங்க எல்லாம் வந்து போன வருஷமே எடுத்துட்டு வந்தாங்க. நான் அந்த மாதிரி கிராமங்களில் யாருமே எனக்கு வந்து மாட மரியாதையோ எதுவும் அன்பளிப்போ அளிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அதுதான் பின்னாடி இருக்கு, போட வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எல்லா பேர்த்துக்குமே ஒரு மனவர்த்தை தரும், அதனால வேணாம்னு சொல்லிட்டேன். அது பின்னாடி இருக்கு. அவர்களுக்கும் இந்த சுப்பையாவுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் பெற்ற செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் தொட்டால் மணக்கும் யௌவானே சுவைத்தால் இனிக்கும் தேன்பாரே தொட்டால் மணக்கும் யௌவானே சுவைத்தால் இனிக்கும் தேன்பாரே எத்த இருந்தே நினைத்தாலோ எத்த இருந்தே நினைத்தாலோ இனிக்கும் மனக்கும் உன்னுருவம் நீ நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடராய் அன்னையை பிரிந்தார் இளமயரில் அன்பே இல்லா மானிடராய் அன்னையை பிரிந்தார்
நன்றி நன்றி. ஓ சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டியர் பாட்டை கேளே மலை போல் துன்பம் பனி போல் சேரும் சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும் மருதுபாண்டியர் பாட்டை கேளு மலை போல் துன்பம் பனி போல் தீரும்
மருதுவாண்டியர் பாட்டை கேளு மழை போல் துன்பம் பனி போல் சேரும் ஆரிராரோ 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 ஆரிராரோ